Hi friends, welcome to SMS channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா control and coordination பார்க்க போறோம். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து board exam 2020 ஓட board exam timetables பார்த்திடலாம். 2020 ல இருந்து exam start ஆகி March 18th க்கு வந்து exam முடிஞ்சிருது. Last exam வந்து social. Next வந்து இது வந்து ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சன்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கும் அதே டேட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது, அதே டேட்டுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஹிந்தி எக்ஸாமும் சன்ஸ்கிருத் எக்ஸாம் மட்டும் வேற வேற டேட்டில் நடக்குது. ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம லெசன் பார்க்க போகலாம். ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். கண்ட்ரோல்னா என்னது? கண்ட்ரோல்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு திங்ஸோட கண்ட்ரோல் வைக்கிறது. இப்போ வந்து பிரெயின் வந்து ஹேண்டை கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளால மூவ் பண்ண முடியுது, டான்ஸ் ஆட முடியுது, நம்ம நினைச்ச மாதிரி நம்மளால பண்ண முடியுது. தட் இஸ் கால்ட் கண்ட்ரோல். அண்ட் கோஆர்டினேஷன் என்னது? கோஆர்டினேஷன்னா பேலன்ஸ். இப்போ வந்து நம்மளோட ஹைட் வந்து அப்நார்மலா இல்லை, ஒரே ஹைட்ல வளர்றோம், நம்ம ஈக்குவல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லா வளர்றோம். நம்ம அந்த மாதிரி பேலன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கிறது. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் மெசஞ்சர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெசஞ்சர்ஸ். இந்த ரெண்டு கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக்கல் மெசஞ்சர்ஸ்னா என்னது? கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்னா என்னன்னா ஹார்மோனல் கோஆர்டினேஷன். இது எல்லாமே ஹார்மோன்ஸால நடக்கிறது. இது வந்து போத் பிளான்ட்ஸ்லயும் இருக்கு, அனிமல்ஸ்லயும் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் வந்து வளருது, அதுக்கு வந்து ஹார்மோனல்ஸ் இருக்கு. ஒரு ட்ரீஸ்க்கு வந்து வித்தியாசமான ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ல இதுல என்ன நடக்குதுன்னா, இதோட அட்வான்டேஜ் என்னன்னா growth வந்து ரொம்ப ப்ராப்பர் வேல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரெண்டு கை இருக்கு, அந்த ரெண்டு கையில ஒவ்வொரு ஃபிங்கர், இப்போ வந்து ரைட் ஹேண்ட்ல எவ்வளவு அளவா அந்த ஃபிங்கர் க்ரோ ஆகுதோ அதே அளவு ஃபிங்கர் தான் லெஃப்ட் ஹேண்ட்லயும் க்ரோ ஆகும். இப்போ வந்து அப்நார்மலா இந்த கையில வந்து அந்த ஃபிங்கர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. லைட்டா பெருசானா ஓகே, ஆனா ரொம்ப பெருசானா ஒரு மாதிரி அப்நார்மல் டைப்ல அது தெரியலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து இது ரொம்ப ஸ்லோ டைம் டேக்கிங் ப்ராசஸ். இது இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க பெரிய பிள்ளையாருக்கு எவ்வளோ டைம் டேக்கிங், எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்க அவ்வளோ நிறைய வருஷம் ஆன பிறகுதான் நீங்க வந்து பெரிய பிள்ளையே ஆகுறீங்க. ரொம்ப ஹைட் ஆகுறது எல்லாமே ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். எலக்ட்ரிக்கல் மெசஞ்சர்ஸ்ல என்னன்னா, கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ல நம்ம என்னென்ன படிச்சோமோ அதோட உல்டா. அது வந்து நர்வஸ் கோஆர்டினேஷன். நர்வஸ்னா உங்களுக்கு என்னென்ன ஏற்கனவே தெரியும், நர்வ்ஸ், நரம்பு. ஓகே, இது வந்து அனிமல்ஸ்ல மட்டும்தான் இது வந்து இந்த ப்ராசஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஃபாஸ்ட் க்ரோத், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனி அனிமல்ஸ். தென் அட்வான்டேஜஸ் என்னன்னா, இது வந்து இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? இதோட க்ரோத் ஃபாஸ்டா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து இம்ப்ராப்பரா இருக்கும். இந்த க்ரோத் வந்து ப்ராப்பரா நடக்காது. இது அதனால தான் எழுதிருக்கு க்ரோத் இஸ் நாட் குட். க்ரோத் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஒரு கையில பெரிய கை, குட்டி கை. மத்தலப் ஹார்மோனல் கோஆர்டினேட்டும் இருக்கு, நர்வஸ் கோஆர்டினேட்டும் இருக்கு. ரெண்டு கோஆர்டினேட்டுமே இருக்கு அனிமல்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பிளான்ட்ஸ் மூவ்மெண்ட் ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து ட்ராபிக் மூவ்மெண்ட் இருக்கு, இன்னொன்று வந்து நாஸ்டிக் மூவ்மெண்ட் இருக்கு. ட்ராபிக் மூவ்மெண்ட்னா என்ன, நாஸ்டிக் மூவ்மெண்ட்னா என்ன, வாங்க பார்க்கலாம். இது வந்து என்னன்னா, ட்ராபிக் மூவ்மெண்ட்னா வந்து டைரக்ஷனல் ரெஸ்பான்சஸ் டு ஸ்டிமுலஸ். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க புக்ல ஒரு பேஜ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னன்னா, ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து ஒரு சைடு விண்டோ ஓபன் பண்ணிருக்காங்க. விண்டோ ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் பாட் வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளவர் பாட் வந்து இந்த ரூம்ல வச்சிருக்காங்க. அது ரொம்ப குட்டியா இருக்கனால என்னால பண்ண முடியல. இப்ப அந்த ரூம்ல வந்து நான் அந்த ஃப்ளவர் பாட்டை வளர வைப்போம்னா, இப்ப வந்து இந்த ஃப்ளவர் பாட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளவர் பாட் வந்து அந்த லைட் ரே எந்த சைட்ல இருந்து, இப்ப வந்து லைட் ரே இப்படி வருதுன்னா, இது வந்து இந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி கர்வ் ஆகி இந்த லைட் ரே வழியா இப்படி போகுது. இப்படிதான் வளரும் லைட் ரே வழியா. ஆனா ரூட்ஸ் வந்து அது வாட்டி கீழே வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அது எர்த்தை நோக்கி வந்து போகுது, இது வந்து லைட் நோக்கி போகுது. இந்த லைட்டை நோக்கி போற அந்த இதை என்ன சொல்லுவோம்னா, அந்த டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த திங்ஸ் விச் இட் அட்ராக்ட்ஸ், எந்த திங்ஸால அது க்ரோ பண்ணப்படுது, அது ஆக்ட் ஆகுது, ரியாக்ட் ஆகுது, எந்த திங்ஸால வந்து ரியாக்ட் ஆகுதோ அதை வந்து என்ன சொல்லுவோம், ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அது என்னன்னா,
போட்டோட்ரோபிசம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லைட்டால என்னென்ன ரெஸ்பான்ஸ் ஆகுதோ அது எல்லாமே போட்டோட்ரோபிசம். இப்போ ஜியோட்ரோபிசம்னு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ் வந்து என்ன ஆகுது? எர்த் நோக்கி போகுது. அப்போ எர்த் வந்து ஜியோ, அப்போ அது வந்து ஜியோட்ரோபிசம். ஹைட்ரோட்ரோபிசம்னு என்னது? ஹைட்ரோனா உங்களுக்கு தெரியும், வாட்டரோட சேர்ந்து ரியாக்ஷன் ஆகுறது. இன்னொன்று வந்து கேமோட்ரோபிசம் இல்லாட்டி கேமோட்ரோபிசம் கெமிக்கல் ரியாக்ஷனால ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் சம்திங் இன்னும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து தெர்மோட்ரோபிசம் கிடையாது, இது வந்து திக்மோட்ரோபிசம். ஓகே, திக்மோட்ரோபிசம் ஐஜி வரும் இந்த இடத்துல, இது வந்து திக்மோட்ரோபிசம். ஓகேவா? இது வந்து திக்மோட்ரோபிசம் என்னன்னா டச்சால ரெஸ்பாண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிளைம்பருக்கு நடுவில் நீங்க வந்து ஒரு ஸ்டிக் வச்சிருக்கீங்க. அந்த கிளைம்பர் வந்து அந்த டச்சை ஃபீல் பண்ணி அந்த ஸ்டிக்கை வைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது க்ரோ ஆகும். அதுக்கு பேர் என்னன்னா திக்மோட்ரோபிசம்னு பேரு. நெக்ஸ்ட் நாஸ்டிக் மூமெண்ட்னா என்ன? நாஸ்டிக் மூமெண்ட்னா என்னன்னா இந்த ட்ராபிக் மூமெண்டோட உல்டா, ஆப்போசிட். என்னன்னா இது வந்து நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ் என்னன்னா இப்போ வந்து பிளான்ட், நீங்க வந்து டச் மீ நாட் பிளான்ட் பார்த்துருப்பீங்க. டச் மீ நாட் பிளான்ட்னா வந்து தொட்டாஞ்செனிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. டச் பண்ண உடனே வந்து அது க்ளோஸ் ஆகிடும், லீவ்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அது வந்து இந்த நாஸ்டிக் மூமெண்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் என்னன்னா இப்போ வந்து இன்செக்ட்ஸ் வந்து இந்த பிளான்ட்ல உட்காந்த உடனே இதோட இது வந்து க்ளோஸ் ஆகி அது வாபஸ் அதோட பொசிஷன்லயும் வந்துடும். இது வந்து இப்போ வந்து ட்ராபிக் மூமெண்ட்னா அதே வைண்டாகி தான் நிற்கும், இல்லாட்டி அதே பொசிஷன்ல தான் அது லைஃப் டைம் பூரா அதே பொசிஷன்ல தான் நிற்கும். ஆனால் இந்த இது நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் வந்து அது ஸ்ட்ரிங்க் ஆகும், ஆனால் அது திருப்பி வந்து அதோட பொசிஷன்ல திருப்பி அது ப்ராப்பரா வந்துடும். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம்னா நர்வஸ் சிஸ்டம் பார்க்க போறோம். நர்வஸ் சிஸ்டம்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பிரைன், ஸ்பைனல் கார்ட் இருக்கு. இந்த வயலட் கலர் எல்லாமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பாருங்க, பிரைன், ஸ்பைனல் கார்ட், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் இந்த எல்லோ கலர்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் தான். பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஆனா நம்ம மெயினா படிக்க வேண்டியது 2 தான். நீங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒன்லி டெக்ஸ்ட் புக்லயே டிபெண்ட் ஆகிருக்க வேண்டாம், வெளியில இருக்கிறது நிறைய படிக்கணும். நீங்க வந்து 11th 12th சிலபஸ் படிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் படிச்சாதான் நீங்க வந்து போர்டு எக்ஸாம் ப்ராப்பரா எழுத முடியும். ஸோ என்னென்ன 4 இதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து cranial nervous system, செகண்ட் ஸ்பைனல் nervous system, நெக்ஸ்ட் ஒன் வந்து stomatic nervous system, அப்புறம் அட் த லாஸ்ட் என்ன இருக்குன்னா automatous nervous system. cranial nervous system என்னதுன்னா nerves from the brainல இருந்து என்னென்ன nerves வருதோ எல்லாமே அது வந்து cranial nervous systems. பாருங்க இதுல இருந்து இந்த பாருங்க இந்த எல்லோ கலர்ல பிரைன்ஸ்ல இருந்து வருது பாத்தீங்கன்னா, இது எல்லாமே cranial nervous systems. நெக்ஸ்ட் ஸ்பைனல் நர்வஸ் சிஸ்டம்னா ஆப்வியஸ்லி அந்த பேர்லயே இருக்கு, ஸ்பைனல் நர்வஸ் சிஸ்டம். ஸ்பைன்ல இருந்து என்னென்ன நர்வ்ஸ் வருதோ அது எல்லாமே ஸ்பைனல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம என்ன படிக்கணும்னா ஸ்டொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் இதுல நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது. ஸ்டொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னா கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். அது வந்து வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ்னா என்னது மேம்? வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் என்னன்னா இப்போ வந்து நம்ம ஹேண்ட் ஷேக் பண்றது, நம்மளுக்கு வந்து நம்மளால அதை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் ஆகுது, ஸ்டாப் பண்ண முடியும், நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். அது வந்து வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். வாலண்டரி மசில்ஸ் இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. அது வந்து ஸ்டொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும்.
autonomous nervous system வந்து என்ன பண்ணும்னா involuntary functions வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட் பீட் இருக்கு, ஹார்ட் மசில்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கார்டியாக் மசில். அது வந்து நான் ஸ்டாப்பா வந்து பீட் பண்ணிட்டே இருக்கும். அது நீங்க வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னா அது ஸ்டாப் ஆகுமா? இல்ல, ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகாது. அது வந்து இன்வாலன்ட்ரி மூவ்மெண்ட், அதனால நம்மளால அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பிரீத், ஹார்ட் பீட், அது எல்லாமே நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. நினைச்சா கூட நம்மளால அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேவா? வாலன்ட்ரி மூவ்மெண்ட்ஸ் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். இன்வாலன்ட்ரி மூவ்மெண்ட்ஸ் என்னன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, அதுவா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து ஆட்டோமேட்டஸ் நர்வஸ் சிஸ்டம்ல 2 டைப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. அது வந்து என்ன இருக்குன்னா, ஒன்னு வந்து சிம்பத்தட்டிக், இன்னொன்று வந்து பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னா என்னது? அரோஸ் பாடி டு எக்ஸ்பேண்ட் எனர்ஜி. அது வந்து எனர்ஜியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும், அதிகரிக்கும். சிம்பத்தட்டிக் மூலமா நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். இதுக்கு பேர் என்னன்னா ஃபைட் அண்ட் ஃபிளைட் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைட் அண்ட் ஃபிளைட் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பேராசிம்பத்தட்டிக். பேராசிம்பத்தட்டிக்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டீங்க, அப்பா என்னால முடியல, அப்படி காம் டவுனா உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆனோடனே உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அது வந்து என்னன்னா பேராசிம்பத்தட்டிக். இதுக்கு பேர் என்னன்னா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் தான் இதுக்கு பேரு. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும், இந்த பேஜ் நான் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுறேன். இந்த பேஜில் என்னென்ன இருக்குன்னா, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. நர்வஸ் சிஸ்டம்னா நம்மளோட நர்வ்ஸ், நரம்பு. அதில் வந்து 2 டைப் ஆஃப் நர்வ்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வ்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்ன இருக்கு? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து 2 டைப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பிரெயின், இன்னொன்று வந்து ஸ்பைனல் கார்ட். இந்த இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல்னா உங்களுக்கு தெரியும், மெயின், இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்ல 4 இருக்கு. 4 வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரேனியல், ஸ்பைனல், ஸ்டொமேட்டிக், அப்புறம் ஆட்டோமேட்டஸ் நர்வஸ் சிஸ்டம்ஸ். இதுல நம்ம 2 இம்பார்ட்டன்டானது வந்து ஸ்டொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ஸ், ஆட்டோமேட்டஸ் நர்வஸ் சிஸ்டம்ஸ். கிரேனியல் நர்வஸ் சிஸ்டம்ல என்ன ஆகுதுன்னா, நர்வ்ஸ் வந்து பிரெயின்ல இருந்து வர நர்வ்ஸ் வந்து கிரேனியல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஸ்பைனல் நர்வஸ் சிஸ்டம் என்ன சொல்லுவோம்னா, ஸ்பைனல் கார்ட்ல இருந்து என்னென்ன நர்வ்ஸ் வருதோ அது எல்லாமே ஸ்பைனல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு என்னன்னா, அது வந்து வாலண்டரி மூவ்மெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டஸ் நர்வஸ் சிஸ்டம் என்னன்னா, இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ஆட்டோமேட்டஸ் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து பேராசிம்பத்தட்டிக்னு இன்னொன்று இருக்கு. சிம்பத்தட்டிக்ல வந்து அதோட பேர், இன்னொரு பேர் வந்து என்னன்னா ஃபைட் அண்ட் ஃபிளைட். அப்படின்னு என்னன்னா, அது வந்து நம்மளோட பாடியை வந்து அதிகமான எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து திடீர்னு அந்த எனர்ஜி கிடைக்கும். சடனாக நீங்கள் வந்து ஜூ போயிருக்கீங்க, அந்த ஜூவில் வந்து நீங்கள் டைகர் ஏதாவது பார்க்குறீங்க, திடீர்னு டைகர் இருக்கு, அதை பார்த்தோன்னே நீங்கள் ஓடிடுவீங்க. தட் இஸ் கால்ட் சிம்பத்தட்டிக். அது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பாடியில் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேராசிம்பத்தட்டிக்னு என்னன்னா, அந்த பாடியை வந்து அது காம் பண்ணி அப்புறமா எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வயிறு முட்டை சாப்பிட்ருக்கீங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப சாந்தியாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட இன்னொரு பேர் என்னன்னா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இங்கே பாருங்க, நான் வந்து பேராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக், இது வந்து பாருங்க இப்போ பிரெயினோட இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. சாரி, இது வந்து பேராசிம்பத்தட்டிக். பேராசிம்பத்தட்டிக் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. பியூப்பிள் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிறது, ஹார்ட் பீட், இது எல்லாத்துலேயுமே வந்து பேராசிம்பத்தட்டிக் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிம்பத்தட்டிக்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, பியூப்பிள் வந்து அதோட சைஸை வந்து பெருசாக்குறது, அது எல்லாமே வந்து சிம்பத்தட்டிக்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்ன இருக்குன்னா, அது வந்து வாலண்டரி ஆக்ஷன்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். அது வந்து ஸ்கின், ஸ்கெலிட்டன், அப்புறம் மசில்ஸ்ல வந்து அது வந்து கனெக்டடா இருக்கும். ஓகேவா? பாருங்க, இப்போ வந்து கிரேனியல் நர்வ்ஸ் எல்லாமே வந்து பாருங்க எங்க இருந்து வருது. கிரேனியல் நர்வ்ஸ், ஸ்பைனல் நர்வ்ஸ், இது வந்து உங்களுக்கு தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து செரிப்ரம், செரிபெல்லம்,
இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கு ஸ்பைனல் கார்ட். அப்புறம் இது எல்லாமே நான் எதுக்கும் சொல்லிக்கிறேன். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா சிஎன்எஸ். அதுக்கப்புறம் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா பிஎன்எஸ். வாங்க நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பிரெயின். நம்மளோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட், நம்ம பாடியிலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். மேக்ஸிமம் எல்லா பார்ட்டுமே இம்பார்ட்டன்ட், பட் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பார்ட். பாருங்க, இது வந்து செரிப்ரம், ஃபோர் பிரெயின் எல்லாமே இருக்கு, உங்க புக்லயும் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வச்சுதான் நம்ம படிக்க போறோம். இதுல வந்து ஹிண்ட் பிரெயின் பாருங்க, போன்ஸ், அப்புறம் மிடுலா, இது எல்லாமே ஹிண்ட் பிரெயினோட பார்ட்ஸ். ஓகேவா? இதுவும் ஹிண்ட் பிரெயினோட பார்ட் தான். ஓகேவா? இதுவும் ஹிண்ட் பிரெயின், சாரி இது வந்து மிட் பிரெயினோட பார்ட். இது வந்து மிட் பிரெயின். இது வந்து மிட் பிரெயினோட பார்ட். பாருங்க, இதுவும் மிட் பிரெயின், இது வந்து மிட் பிரெயினோட பார்ட். பாருங்க, இங்க வந்து மிட் பிரெயின் இருக்கு பாருங்க, இதுவும் மிட் பிரெயினோட பார்ட் தான். ஓகேவா? வாங்க இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இது வந்து நான் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் முன்னாடில. பாருங்க, இப்போ வந்து நம்ம செரிப்ரமும் ஃபோர் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். இதோட ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாலண்டரி மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும், மெமரி, இன்டெலிஜென்சி, ஹங்க்ரி, 5 சென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கன்ஸ். மேக்ஸிமம் நம்ம லைஃப்ல என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. பாருங்க, மிடுலா வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுன்னா, பிளட் ப்ரெஷர்ஸ், வாமிட்டிங். இப்போ வாமிட்டிங் வரணும் தான், அதான் வந்து எல்லா காரணமே அது. அதனாலதான் நம்மளுக்கு வாமிட்டிங் வருது. அதுக்கு வந்து சிக்னல் போவோம், உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வாந்தி எடுத்தாதான் அது கரெக்ட் ஆகும், பிளட் ப்ரெஷர் ஓகே, இது எல்லாமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். பாருங்க, நம்ம இது வந்து நம்ம ஸ்கல்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. என்னன்னா டியூரா மேட்டர், ஆர்ச்சனாய்டு மேட்டர், பியா மேட்டர். ஓகேவா? இது 3 எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல வந்தாலும் வரலாம். என்னென்ன? டியூரா மேட்டர், ஆர்ச்சனாய்டு மேட்டர், பியா மேட்டர். நெக்ஸ்ட், நம்ம பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் வந்து ஒரு ஃப்ளூயிடை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஃப்ளூயிட் பேர் என்னன்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். ஓகேவா? செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா CSF, cerebrospinal fluid. ஓகேவா? நியூரான் பாருங்க, புழு மாதிரியே இருக்கு பாருங்க. இதோட மெயின் பார்ட்ஸ் என்னென்ன வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சான். நெக்ஸ்ட் இது வந்து நர்வ் எண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நர்வ் எண்டிங். செல் பாடி. ஓகேவா? இது வந்து ஆக்சான், நான் சொல்லியிருந்தேன், ஆக்சான், செல் பாடி, நியூக்ளியஸ், டென்ட்ரின். அப்புறம் இது வந்து நர்வ் எண்டிங். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் போலாம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் a மெயின் பார்ட். இதனால தான் நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து மெசேஜஸ் கொண்டு போய் சேர்க்கறது என்னது? நியூரான்ஸ் தான் நம்ம பிரெயினுக்கு வந்து மெசேஜஸ் கொண்டு போகுது. இப்போ இப்படி பாருங்க, இதுதான் வந்து நியூரான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம பிரெயின். ஓகேவா? இப்போ வந்து யாராவது உங்களை டச் பண்ண வராங்க. ஓகே, டச் பண்ண வரும்போது அங்க இருக்கிற நியூரான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, சடனா இங்க இருந்து மெசேஜஸ் கொண்டு போய் இதுக்கு சேர்க்குது. இந்த கனெக்ஷன் மூலமா இதோட கனெக்ஷன் வந்து இன்னொரு நியூரானோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த இதோட ஸோ அது வந்து இப்படி கனெக்ட் ஆகி இது மூலமா பாஸ் ஆகி திருப்பி இது கொண்டு போகுது. ஃபிர் அகெயின் இது மூலமா பாஸ் ஆகி இது கொண்டு போகுது. இது மூலமா பாஸ் ஆகி இது கொண்டு போய் அட்லாஸ் பிரெயின் கொண்டு போய் சேர்த்துது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? டச் பண்றாங்கன்னு ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொண்டு வருது. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா சென்ஸ் மெசேஜஸ். அது வந்து மெசேஜஸை வந்து சென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் தேர்ட் வந்து என்னதுன்னா, தி எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் சிக்னல் ஃப்ரம் நர்வ் டு பிரெயின் இஸ் டன் பை தி ஸ்பைனல் கார்ட். ஒரு நர்வ்ல இருந்து பிரெயின் வரைக்கும் கொண்டு போற மெசேஜஸ் வந்து சிக்னல்ஸ் வந்து அந்த பிரெயின் வரைக்கும் கொண்டு போறது வந்து என்னன்னா ஸ்பைனல் கார்ட். நர்வ்ஸ்ல இருந்து பிரெயின் வரைக்கும்
சிக்னல்ஸ் கொண்டு போற வேற என்ன யாருக்கு இருக்கு? ஸ்பைனல் கார்டுக்கு இருக்கு. என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஸ்பைனல் கார்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து சென்ஸ் மெசேஜஸ், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். The exchanging of signals from nerve to the brain is done by the spinal cord. Next, நியூரான்ஸ்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் நியூரான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா மோட்டர் நியூரான்ஸ். மோட்டர் நியூரான்ஸ் என்னன்னா which sends the messages from brain to cell. பிரெயின்ல இருந்து செல் வரைக்கும் கொண்டு போற மெசேஜஸ் வந்து மோட்டார் நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன என்ன மோட்டார் நியூரான்ஸ் என்னது? பிரெயின்ல இருந்து செல்லுக்கு கொண்டு போற மெசேஜஸ். பிரெயின்ல இருந்து செல்லுக்கு கொண்டு போற மெசேஜஸ் என்னன்னா அதுக்கு பேர் வந்து மோட்டார் நியூரான்ஸ் தான். பிரெயின்ல இருந்து செல்லுக்கு வந்து மெசேஜஸ கொண்டு போகும். நெக்ஸ்ட் சென்சரி நியூரான்ஸ். சென்சரி நியூரான்ஸ் என்ன பண்ணுது? நியூரான்ஸ் that carry sensory impulse from sensory organs to the central nervous system is known as sensory neuron. இது வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஆர்கன்ஸோ இல்லாட்டி செல்லோ அதுல இருந்து என்ன பண்ணுதுன்னா பிரெயினுக்கு வந்து மெசேஜஸ் கொண்டு போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் வந்து நம்ம நடந்து முடிஞ்சோடனே அப்போ வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணும். ஓகே இந்த இது இப்போ வந்து டைஜஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அது எல்லாமே வந்து என்னன்னா சென்சரி நியூரான்ஸ் பண்ணுது. மோட்டார் நியூரான்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பிரெயின்ல இருந்து செல்ஸ்க்கோ ஆர்கன்ஸ்க்கோ என்னென்ன மெசேஜஸ் போகுதோ அது எல்லாமே மோட்டார் நியூரான்ஸ். சென்சரி நியூரான்ஸ்னா ஆர்கன்ஸ்ல செல்ஸ்ல இருந்து என்னென்ன மெசேஜஸ் பிரெயினுக்கு போகுதோ அது எல்லாமே அதுக்கு என்ன பேரு? சென்சரி நியூரான்ஸ்னு பேர். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். 5 sense of organs and its receptors. 5 sense of organs உங்களுக்கு என்னென்னு தெரியும்? ஓகேவா? 5 sense of organs என்னென்ன? eyes, nose, ears, tongue or skin. ஓகேவா? tongue and skin. இப்போ வந்து அதோட ரிசெப்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன அதோட ஹார்மோன்ஸ் ஓகேவா? இது எந்தெந்த ஹார்மோன்ஸ் அல்லது ஒர்க் செய்யுது அதுக்கு பேர் தான் ரெசிப்டர்ஸ்னு பேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டங் ஏதாவது ரெசிப்டர்ஸ் அது வந்து ஆக்சுவலாக டேஸ்ட். டங் வந்து என்ன பண்ணும்? டேஸ்ட் பண்ணும். அதோட ரெசிப்டர் என்னது? கேஸ்டட்டோரி ரெசிப்டர். அதுக்கு பேர் என்னது? கேஸ்டட்டோரி ரெசிப்டர்ஸ். அப்புறம் நோஸ் வந்து ஸ்மெல் பண்ணும். எல்லா ஃப்ரேக்ரன்ஸுமே ஸ்மெல் பண்ணும். அதுக்கு பேர் என்னது? olfactory ரெசிப்டர்ஸ். என்ன பேரு? olfactory ரெசிப்டர்ஸ். அதுக்கப்புறம் இயர்ஸ் என்னது? ஆடிட்டரி ரெசிப்டர்ஸ். ஆடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆடிட்டரி ரெசிப்டர்ஸ் ஏன்னா அது வந்து ஹியர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஐஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஐஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வந்து ஐஸ் வந்து கண்ணில் வந்து லைட் போன பிறகுதான் வந்து மித்த திங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அது வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்போ அதுக்கு பேர் என்னது? லைட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னது? ஃபோட்டோ. அப்போ வந்து ஃபோட்டோ ரெசிப்டர்ஸ்னு அதுக்கு பேர். நெக்ஸ்ட் ஸ்கின் நம்ம டச் வந்து ஃபீல் பண்றது. அது வந்து என்னன்னா திக்மோ ரெசிப்டர்ஸ். திக்மோனா என்னன்னா நம்ம டச் பண்றத ஃபீல் பண்றது. டச்சிங் இஸ் நோன் அஸ் திக்மோ. அப்ப என்ன சொல்றது? திக்மோ ரெசிப்டர்ஸ்னு பேரு. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். இது வந்து என்னன்னா இப்போ வந்து உங்களை யாராவது அடிக்க வராங்களோ இல்ல உங்களை யாராவது என்ன சொல்றது ஏதாவது உங்களுக்கு சடனா ஏதாவது ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ஏதோ ரொம்ப சீக்கிரமா அந்த வேலையை பண்ணட்டு உங்களுக்கு ஏதோ ஆயிடும், உங்க ஸ்கின் ஏதாவது பாதிச்சிடும், அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன். அப்ப என்ன பண்ணுன்னா இப்போ ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு விஷ ஊசி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஸ்கின் அதை ஃபீல் பண்ணி உங்க நியூரான்ல இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போய் ஸ்பைனல் கார்ட்ல இருந்து உங்க பிரெயினுக்கு போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பிரெயின் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெசேஜஸ் சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கையை மூவ் பண்றதுக்குள்ள அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து அது வரைக்கும்லாம் அது வந்து விடாது. அப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க வந்து ஒரு தோணை நீங்க வந்து தொட போறீங்க, ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, நீங்க வந்து நீங்க தோணை தொடும்போது அந்த ஃபீலிங் வந்து என்ன ஆகுதுன்னா இங்க வழியா போய் அந்த நியூரான்ஸ் வழியா போய் அந்த மசில்ஸ் நியூரான்ஸ் எல்லாத்து வழியா போய் ஸ்பைனல் கார்ட்ல போய் அது வந்து நிக்குது. அந்த மெசேஜஸ் வந்து ஸ்பைனல் கார்ட்ல நிக்குது.
பிரெயின் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீயே டிசைட் பண்ணிக்கோ, என்கிட்ட கொண்டு வராத, என்கிட்ட கொண்டு வந்தால் கொஞ்சம் டைம் டேக்கிங் ஆயிரும், அதுக்குள்ள அந்த யாருக்காவது ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுச்சுன்னா ஸ்பைனல் கார்டு கொடுத்துச்சு. அந்த ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுன்னா அந்த டச் பண்ணுற ஃபீலிங் இருக்குல்ல அதுவே அவங்க டிசைட் பண்ணி இது வந்து உனக்கு குத்த போகுது அப்படின்னு சொல்லி அந்த மசில்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், நீ வந்து அந்த இடத்துல இருந்து கை எடுத்துரு அப்படின்னு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மசில்ஸ் வந்து சடனாக ஏதாவது வந்துட்டாலோ இப்போ நம்ம டச்சே பண்ண போகிறதுனால அது போக்கியாவோ இல்லை ஹீட்டாவோ இருந்துச்சு நம்ம சடனாக கை எடுத்துருவோம், ஏன்னா அது வந்து ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம ஏதாவது தொடர்ன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் 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 டைமுக்கு வந்து அது ஃபீல் ஆகாது, எடுத்த பிறகு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். அது எல்லாமே என்னன்னா இந்த ஸ்பைனல் கார்டு வரைக்கும் தான் அந்த மெசேஜஸ் போகும். ஓகேவா, நம்ம கையை எடுத்த பிறகு தான் ஃபீல் ஆகுது இல்லையா, அது எல்லாமே ஸ்பைனல் கார்டு வழியாக அந்த மெசேஜ் போய் அது வந்து அங்கேருந்தே வந்துடும், பிரெயின் வரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே சிக்னல் போகாது. ஓகே, நெக்ஸ்ட் அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாய்லிங் வெசல்ல ஏதாவது கை வச்சுட்டாலோ அந்த மாதிரி சம்டைம்ஸ்ல அது நடக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ் பார்க்க போறோம். பிளான்ட் ஹார்மோன்ஸ் 5 பிளான்ட் ஹார்மோன்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். 5 பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிப்ரலின், ஆக்சான், சைட்டோகைனின், இத்தாலின், அதுக்கப்புறம் இத்தாலின், அதுக்கப்புறம் என்னது அப்சிசிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஆக்சான் என்ன பண்ணுது, ஆக்சன்ஸ் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டிப் ஆஃப் தி பிளான்ட்ல அது வந்து நிக்குது. டிப் ஆஃப் தி பிளான்ட் டாப், ஆல்மோஸ்ட் டாப், எந்த இடத்துல இருந்து லீவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அந்த இடத்துல நிக்குது. அது வந்து என்ன பண்ணும்னா அது வந்து ரொம்ப வெரி சென்சிட்டிவ் டு சன்லைட்டை விட அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், எந்த இடத்துல வந்து ஆக்சன்ஸ் பிரசண்டா இருக்கோ அந்த இடத்துல வந்து ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா வளரும், ஹைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து ஒரு லீஃப் ஓட இது, இந்த இடத்துல இருந்து சன்லைட் வருது. ஓகேவா, இந்த இடத்துல இருந்து சன்லைட் வருது. இது வந்து இந்த இப்போ வந்து ஆக்சான் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சான் வந்து இப்போ சன்லைட்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அப்போ இது எங்கே போகும், எந்த இடத்துல வந்து ஷேட் இருக்கோ அந்த இடத்துல போய் இப்படி நின்றுக்கிறோம். ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட் சைடு, சன்னோட ஆப்போசிட் சைடு வந்து அது வந்து போய் நின்றுக்கிறோம். அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் எந்த இடத்துல அந்த இது இருக்கோ அந்த இடத்துல தானே ஜென்ரேஷன் ஃபாஸ்ட் நடக்கும். அப்போ இந்த இடம் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும் டாலா. இப்படி டாலா க்ரோ ஆக இந்த சைடு வந்து பெருசாகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா, இந்த இடம் க்ரோ ஆக இந்த பிளான்ட் வந்து இப்படி இருக்கிற பிளான்ட் இப்படி ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் கிப்ரலின். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிப்ரலின் என்ன பண்ணுன்னா அது வந்து growth ஆஃப் ஸ்டெம்ஸ் அப்புறம் ஃப்ரூட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃப்ரூட்டுக்கும் செல்ஸ் ஸ்டெம்ஸ்க்கும் அதோட growthக்கு வந்து கிப்ரலின் வந்து ஹெல்ப் பண்ணும். தென் சைட்டோகைனின் என்ன பண்ணுன்னா ப்ரொமோட் செல் டிவிஷன் ப்ரெசன்ட் மெயின்லி இன் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். சீட்ஸ்லையும் ஃப்ரூட்டில் என்னென்ன செல்ஸ் டிவிஷன் ஆகுதோ அது எல்லா வேலையுமே என்னென்னா சைட்டோகைனின் தான் பண்ணுது. ஓகேவா, செல் டிவிஷன்ஸ் இன் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ்லையும் ஃப்ரூட்லையும் என்னென்ன செல் டிவிஷன் ஆகுதோ அது எல்லாமே சைட்டோகைனின் பண்ணுது. அப்புறம் ஆப்சிசிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா இது வந்து growth inhibiting ஹார்மோன். growth inhibiting ஹார்மோன்ஸ்னா என்னன்னா ஹார்மோன்ஸ் வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து வெட்னிங் ஆஃப் லீவ்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வெட்னிங் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு என்னன்னா ஃபாலிங் ஆஃப் லீவ்ஸ். லீவ்ஸ் வந்து ட்ரை ஆகி அது கீழே விழுகுது. இது எல்லாமே க்ரோத்தை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, நம்ம க்ரோத் வந்து எல்லாமே வளர வைக்குது, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது, இது வந்து அந்த லீவ்ஸ் வந்து கீழே விழுகிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த ஆப்சிசிக் ஆசிட் வந்து பண்ணுது. இது வந்து க்ரோத் கண்ட்ரோலிங், க்ரோத் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து இத்தைன் என்ன பண்ணும்னா அது வந்து ப்ரொமோட் growth அண்ட் அது மட்டும் இல்லாம growth ripening ஆஃப் ஃப்ரூட். அது வந்து
growth promote பண்ணும் plus ripening of fruit அது வந்து fruit வந்து ரைப் ஆகுறது அது வந்து பழமாக்குறதுக்கு வந்து இத்தைன் வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து நேச்சுரலாவே பிளான்ட்ஸ்ல இருக்கிறது ஆனா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா இப்போ நீங்க மார்க்கெட் எங்கேயாவது போனீங்கன்னா அங்க ஃப்ரூட் வந்து ரைப்டா ரொம்ப அழகா ஷைனிங்கா இருக்கும் அதுல வந்து என்ன போடுறாங்கன்னா இத்தைன் போட மாட்டாங்க அவங்க வந்து ஆக்சிபொசசிவ் அப்படின்னு சொல்ற ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க அதனால வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாவே ரைப் ஆயிடும் ஆனா இது வந்து ரொம்ப அன்ஹெல்தி டு அவர் பாடி இந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அன்ஹெல்தி அது வந்து இட் கேன் காஸ் கேன்சர்ஸ் அந்த மாதிரி பயங்கரமான டிசீசஸ் வந்து நம்ம பாடியில கொடுக்கலாம் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே ட்ரீஸ்ல இருந்து வர ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் அதனால தான் பழைய காலத்துல எல்லாருமே ட்ரீஸ்ல இருந்து வர ஃப்ரூட் தான் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாண்ட்ஸ் பார்க்க போறோம் கிளாண்ட்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்கு எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு இன்னொன்று வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட் இருக்கு எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து டக்ட்லெஸ் என்னன்னா ஹார்மோன்ஸை கொண்டு போறதுக்கு எந்த வழியுமே கிடையாது ஹார்மோன்ஸை கொண்டு போறதுக்கு எந்த வழியுமே கிடையாது அது கொடுக்கப்படல அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அதுக்கு வந்து கொடுக்கப்படலாட்டி எப்படி வந்து ஹார்மோன்ஸ் கொண்டு போகும் அப்படின்னா அது வந்து பிளட் வெசல்ஸ் வழியா தான் ஹார்மோன்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கோம் பிரெயின் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இந்த ஹார்மோன் நீ பிளட் வெசல்ஸ் வழியா தான் கொண்டு போகணும் அதுக்கு பேர் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்னு பேரு இது வந்து ஹார்மோன்ஸை வந்து பிளட் வழியா கொண்டு போகும் ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிளாண்டு தைராய்டு கிளாண்ட் இது எல்லாமே என்ன ஆகும்னா பிளட் வழியா தான் அந்த ஹார்மோன்ஸ் நம்ம பாடியோ செல்ஸோ அதுக்குள்ள போய் அது வந்து சேர்க்கும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து என்னன்னா இதுக்கு வந்து டக்ட் பிரசன்ட் ஆயிருக்கு இது வந்து டக்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து டக்ட்லெஸ் இது வந்து டக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு டக்ட் இஸ் ப்ரொவைடட் ஓகேவா இது வந்து இதுக்கு வந்து வே கொடுக்கப்பட்டிருக்கு நீ இந்த ஹார்மோனை வந்து நீ வந்து இந்த வேல நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இது வந்து என்னன்னா இது வந்து பைப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இந்த டக்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டக்ட்டுக்கு வந்து பைப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இது வந்து எங்கெங்க ப்ரெசண்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட்ஸ் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் ஆயில் கிளாண்ட்ஸ் லிவர் பேன்க்ரியாஸ் இதுல எல்லாத்துலயுமே என்னென்ன இருக்குன்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து ப்ரெசண்டா இருக்கும் அதுக்கு வந்து ஹார்மோன்ஸை கொண்டு போறதுக்கு தனியான டியூபோ இல்ல ஏதாவது ஒரு பிளேஸோ வேயோ கொடுக்கப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னது அது வந்து டக்ட்லெஸ் கிளாண்ட் அதுக்கு வந்து எந்த வேயுமே கொடுக்கப்படல ஹார்மோன்ஸ் வந்து அது ஒன்லி பிளட் கேபிலரிஸால மட்டும்தான் பிளட் வெசல்ஸோ இல்லை பிளட் ஸ்ட்ரீம்ஸோ அது வழியா மட்டும்தான் பிளட்டுக்கோ இல்லை அதர் பார்ட் ஆஃப் பாடிக்கோ அது வந்து பாடிக்கோ கொடுக்க முடியும் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து டக்ட் ப்ரொவைடட் கிளாண்ட்ஸ் அது வந்து அதோட ஹார்மோன்ஸை வந்து பைப்ஸ் வழியா அந்த டக்ட் கொடுக்கப்பட்டிருக்க டக்ட் வழியா வந்து ஹார்மோன்ஸ் அந்த பார்ட்ஸ்க்கு போய் சேர்த்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சலைவரி கிளாண்ட்ஸ் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் ஆயில் கிளாண்ட்ஸ் பேன்க்ரியாஸ் லிவர்ஸ் எக்ஸெட்ரா ஓகேவா வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து இப்போ பிளான்ட்ஸோட பார்த்தாச்சு இப்போ அனிமல்ஸோட பார்க்க போறோம் அனிமல்ஸோட என்னன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம்னு அதை சொல்லுவாங்க எண்டோக்ரைன் சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து டக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகப்படலை டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ் அது வந்து ஹியூமன்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு இப்போ வந்து பாப்போமா என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குன்னு பிட்யூட்டரி கிளாண்ட் தைராய்டு கிளாண்ட் பேன்க்ரியாஸ் ஓவரி ஆடலின் டெஸ்டிஸ் ஓகேவா பிட்யூட்டரி கிளாண்ட் என்னன்னா இதுல வந்து growth ஹார்மோன்ஸ் இருக்கு ஓகேவா பாருங்க பிட்யூட்டரி கிளாண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க பிரெயினோட இந்த இடத்துல இருக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் growth hormones and various stimulating hormones வேற ஏதாவது stimulating hormones னு கூட சொல்வாங்க pituitary gland வந்து என்னன்னா அதான் வந்து ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி ஹார்மோன்ஸோட கண்ட்ரோல் சென்டரே அதுதான் ஓகேவா அது வந்து எல்லாத்துலயுமே கமாண்ட் கொடுக்கும் நீ வந்து இப்போ உன்னோட சான்ஸ் நீ வந்து இத பண்ணனும் நீ வந்து இத பண்ணனும் அது வந்து ஒரு கேப்டன் மாதிரி ஓகேவா pituitary gland வந்து ஒரு கேப்டன் மாதிரி கிளாண்ட்ஸோட நெக்ஸ்ட் தைராய்டு கிளாண்ட் வந்து பாருங்க எங்க இருக்குன்னு இந்த இடத்துல இருக்கும் தைராய்டு கிளாண்ட் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்னா தைராக்ஸ் ஹார்மோன்னு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும் இது வந்து தைராக்சின் ஹார்மோன் பாருங்க நான் இதுல N அடிச்சிட்டு X எழுதிருக்கேன் இது வந்து தைராக்சின் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இது வந்து மெயின்லி அயோடின் எடுத்துக்கணும் அயோடின் எடுத்தா மட்டும் தான் இது வந்து தைராக்சின் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும்
நெக்ஸ்ட் pancreas வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், இன்சுலின் குளுக்கோஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்சுலின் உங்களுக்கு என்ன தெரியும், குளுக்கோகான் என்னன்னு தெரியும், சாரி குளுக்கோஜன் கிடையாது, குளுக்கோகான் என்ன தெரியும், இன்சுலின் என்ன தெரியும். நான் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓவரி என்ன பண்ணும்னா எஸ்ட்ரோஜனையும் அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரானையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அட்ரினல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்னா அட்ரலின்ங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். டெஸ்டிஸ் வந்து டெஸ்டோஸ்டெரான்னு ஒரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும், இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நம்மளோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லையா. இப்போ வந்து கிளாண்ட்ஸில் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து இப்போ அதிகமாக செக்ரேட் ஆனாலோ, ஹார்மோன்ஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து அதிகமாக செக்ரேட் ஆனாலோ அது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஒரு ஜைகாட்டிசம்னு ஒரு டிசீஸை வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்வளோ பெரிய நார்மல் ஹைட்டை விட பயங்கரமாக இவங்க வந்து வளருவாங்க, ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. நார்மல் 6 ஃபீட்டு 7 ஃபீட் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப ஹைட்டாக அப்நார்மலாக தெரிவாங்க அவங்க. இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து இது ஹார்மோன் எவ்வளோ செக்ரேட் ஆகிறது வந்து லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ஹார்மோன் செக்ரேட் ஆகிறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிராஃபிசம்னு ஒரு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டிராஃபிசம்னா அவங்க வந்து இவ்வளோதான் வளருவாங்க, ரொம்ப குட்டியாக வளருவாங்க, அவங்க ரொம்ப குட்டியாக வளருவாங்க. அவங்க வந்து இப்போ பெரிய பிள்ளையார வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க, அவங்க வந்து வளரவே மாட்டாங்க, ரொம்ப குட்டி ஹைட்டில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து மெயின்லி நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், அது வந்து அயோடினால தான் அது வந்து என்ன சொல்றது ஒர்க் ஆகுது. ஸோ அது வந்து என்னென்னதுக்கு ஹெல்ப் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பிரேக்கிங் டவுன் மெட்டபாலிசம்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரிங்ஸ் மென்டல் டெவலப்மெண்ட் டு த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அந்த மென்டல் டெவலப்மெண்ட்ஸ் இப்போ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, நம்ம வந்து இந்த இதுக்கெல்லாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறோம், அது எல்லாமே வந்து இந்த தைராய்டு கிளாண்டால தான் ப்ரொடியூஸ் பண்ண. நம்ம மென்டலை வந்து அது ஸ்ட்ராங் படுத்தும். இப்போ சின்ன பசங்க வந்து இப்போ தான் வாக் பண்ண பாருங்க, பேபிஸ் வந்து இப்போ தான் வாக் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மென்டல் டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம பாடியை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறோம், நம்ம எந்திரிச்சு நடக்கிறோம், இப்படி நம்ம ஸ்டிஃபாக நடக்கிறோம், எல்லா வேலையும் ப்ராப்பராக பண்ணுறோம், அது எல்லாமே வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் தான். இப்போ இந்த தைராய்டு கிளாண்டு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனாலோ, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலோ இது என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அயோடின் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து தைராய்டு கிளாண்ட்லேருந்து தைராக்சின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. பட் நம்ம வந்து ஹில்லி ஏரியாஸில் வந்து சால்ட் ப்ராப்பராக கிடைக்கிறது கிடையாது, அவங்க வந்து சும்மா பிளாக் சால்ட் சம்திங் லைக் தட், அவங்க வந்து இந்த மாதிரி சால்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான அயோடின் கிடைக்கிறது இல்லை, அப்போ அவங்களுக்கு வந்து காய்டருங்கிற ஒரு டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்க, கழுத்து வந்து வீங்கிரும், அந்த மாதிரி டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து மென்டல் சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வரலாம். ஓகேவா, காய்டர் வந்து வெறும் பெரியவங்களுக்கு தான் வரும், சின்ன பசங்களுக்கு வந்து மென்டல் சேலஞ்சஸ் வரும். அதனால் என்ன இருக்குன்னா அயோடின் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துக்கு வந்து ப்ராப்பரான அயோடின் வந்து சப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேன்க்ரியாஸ் என்ன பண்ணும், ரெகுலேட்ஸ் சுகர் லெவல் இன் அவர் பாடி. அது வந்து நம்ம சுகர் லெவல், நம்ம பிளட்டில் எவ்வளோ சுகர் லெவல் இருக்கோ அதை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான் அதோட வேலை. இன்சுலின் என்ன பண்ணும்னா, இப்போ இன்சுலின் என்ன பண்ணும்னா the insulin will help reduce the sugar level in our blood when there is a high amount of sugar in our blood. இப்போ வந்து பாடியில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்கணும், பிளட் வெசல்ஸ்லேயோ இல்லை பிளட்லேயோ ஹை அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்குன்னா இன்சுலின் என்ன பண்ணணும்னா அந்த சுகர் லெவலை வந்து ரிடியூஸ் பண்ணும். குளுக்கோகான் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து நம்ம பாடியில் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்குன்னா, நம்ம பிளட்டில் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்குன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குளுக்கோகான் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் அட்ரினல் என்னதுன்னா, அதுக்கு பேர் வந்து ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன் கூட பேர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதே மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட் அட்ரினலின் வந்து ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எமர்ஜென்சி ஹார்மோன் கூட பேசலாம். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க கையோ காலோ துண்டா போயிடுச்சு, அது தனியாக விழுந்துருச்சு, இப்போ தனியாக வந்துருச்சு, கட்டாய் வந்துருச்சு, அவங்களுக்குலாம் எவ்வளோ பெயினாக இருக்கும், அவங்க சாக போகிற அளவுக்கு பெயினாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பெயினுமே வராது. ஏன்னா அட்ரினலின் வந்து
சாரி adrenal வந்து adrenalinங்கிற ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து அந்த பெயினை வந்து கீல் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் நேச்சுரல் பெயின் கில்லர்னு பேர். இப்போ வந்து நார்மல் கட்டானா நம்மளுக்கு ரொம்ப வலிக்குது, அதே மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி தான் வலிக்கும். ஆனால் ரொம்ப அதிகமான வலி இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பயங்கரமான அவங்க சாக போகிற அளவுக்குலாம் வலி இருக்காது. அது வந்து நேச்சுரல் பெயின் கில்லர். நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு யாரோ நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க, அக்கா தங்கச்சி சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டம்மு டம்மு நீங்கள் ஒரு 4 குத்து குத்துவீங்க, அந்த பிள்ளை ஒரு 4 குத்து குத்தும் 2 பேரும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து பெயின் தெரியாது. இதுவும் அந்த அட்ரினலினால தான். இது வந்து எமர்ஜென்சி ஹார்மோன், அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ எமர்ஜென்சி இப்போ சடனாக ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு வலிக்காது. நீங்கள் அடித்து முடிச்சு எல்லாம் முடிச்ச பிறகு மண்டையெல்லாம் பப்பர் பேன் இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு பெயினே தெரியும். அப்போ என்ன அடிடா சாமி, அப்போ தான் உங்களுக்கு பெயினே தெரியும். ஓகேவா? அது வரைக்கும் இந்த அட்ரினலின் வந்து இந்த மாதிரி ஹை எமோஷன்லையோ இப்போ ஏதாவது சீரியஸான சுச்சுவேஷன்லையோ இந்த அட்ரினலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஓவரிஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஆஸ்ட்ரோஜன், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து என்னன்னா இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபீமேல்னஸ்னா கேர்ளுக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ, இப்போ வந்து கேர்ள் மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த ஹார்மோனால் தான். அப்புறம் டெஸ்டிஸ் வந்து டெஸ்டாஸ்டரான்னு ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து மேன்லினஸை வந்து கொடுக்கும். மேன்லினஸ்னா ஒரு பாய் மாதிரியோ இல்லை இவங்கள மாதிரியோ ஆக்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கும். டெஸ்டிஸ் வந்து இப்போ வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாததுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் இப்போ சூடான மில்கை ஊற்றி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கலாம். அதனால அவங்க வந்து அவங்களோட மேன்லினஸ் வந்து குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி அவங்க பாய் மாதிரி ஆக்ட் பண்ணுறது, இந்த ஃபீமேல மாதிரி ஆக்ட் பண்ணுறது, அது எல்லாமே இந்த ஓவரிஸாலையும் டெஸ்டிஸாலையும் தான் நடக்குது. இதோட லெசன் முடிஞ்சு. இன்னும் உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் வேணுமோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.